உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2025 அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். அதுல முக்கியமா இந்த அக்டோபர் மாதத்துல குரு பகவான் அதிசாரமா உச்சம் பெற்ற ராசியான உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு வர்றாரு. பாக்கிய ஸ்தானத்துல உங்க ராசிக்கு 2, 5க்கு உண்டான அற்புதமான ஸ்தானங்களை பெற்ற குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். யோகங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். சரி, முதல்ல அடுத்தது இது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் தனிப்பட்ட முறையில இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை விடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டிய இதையும் பயன்படுத்திக்கிங்க. சந்திராசனங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் பயன்படுத்திக்கிங்க. முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு யோகங்களை எல்லாம் வாரி 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 வழங்கக்கூடிய கோடீஸ்வர யோகம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே அதிகமா மாறக்கூடிய உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் பூர்வ புண்ணிய உத்தரஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்து செல்வாக்கை உயர்த்தி சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வர்றார். 18 அக்டோபர் 18 வரைக்கும் இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்தவர், நிறைய உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தவர், இப்ப பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. பாக்கியஸ்தானத்துல உச்ச ராசி அதிசாரம். அதிசாரத்துல வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சுயசாரமா புனர்பூசம் 4ஆம் பாதத்துல புஷ்கராம்ச பாதம் பெற்று குருவே வாரி வழங்குறவர். அவருடைய சுயசாரத்துல அதுலயும் புஷ்கராம்சத்துல பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பாதத்திலேயே தன்னுடைய இதுலயும் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்க சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து பூரட்டாதி 4ல குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கனால தொழில், குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி, பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் அதெல்லாம் தீர்றதுக்கு உங்களுடைய புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய, தடையற்ற தனவரவு இருக்கக்கூடிய, அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ராசிநாதனே உங்க ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகிறார். 6ஆம் இடத்து அதிபதியாகி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்வையிடுறதுனால ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போறதுனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவரு உங்களுடைய ராசியினுடைய தன்னுடைய சொந்த வீடான 6வது வீட்டையும் பார்க்கறதுனால ருண ரோக சத்ருஸ்தான ராசிநாதனே பார்க்கறதுனால எதிரிகள் கட்டுப்படுவாங்க. இருந்தாலும் 12ஆம் இடத்திற்கு போறதுனால எதிரிகளால விரயங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் சகோதரர் வகையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மனைவியினுடைய உடல்நிலையில ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா நண்பர்கள்ட்ட வியாபாரத்துல அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலம். வீடு வாங்குறது, விற்கிறது இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடம் ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, லாபஸ்தானத்திற்கும் அதிபதிதான். இப்ப அஷ்டமாதிபதி உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளால தேவையில்லாத விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவே லாபஸ்தானாதிபதியா இருந்தாலும் அவரும் புதன் மறைகிறதுனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த அக்டோபர் மாதம் கன்னி ராசியில நீச்சமாகிறார். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம்ங்கிறப்ப தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மனைவியினால
ஆடை ஆவணம், லக்ஸூரியஸ் தொழில் செய்யறவங்க, ஆடம்பரம், கலைத்துறை இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இருந்தாலும் புதனும், சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறதுனால, இந்த சிரமங்கள் இருந்தாலும், இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும். மொத்தத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு செல்வ செழிப்பு, கோடீஸ்வர யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தனவரவு மிகச் சிறந்த அளவுக்கு வாரி கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. குடும்பம், வாக்கு இது எல்லாமே அருமையா இருக்கும். உங்க வாக்க மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். உடல் நலத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 10ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல 17:10 வரைக்கும் வர்றாரு. 10ஆம் இடத்ததிபதி அப்ப நீங்க செய்தொழில்ல எல்லாம் லாபம். குரு பகவானாலையும் லாபம், சூரிய பகவானாலையும் லாபம். 17ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். அப்ப தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையினால சுக்கிர பகவான் அந்த இடத்துல ஆட்சி ஆகிறப்ப சூரியனுடைய நீச்சமும் பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தையும் திடீர்னு கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய சாத்திய பொருள்கள் இருக்கு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள். கையெழுத்து டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறப்ப, செக்ல கையெழுத்து போடுறப்ப, நண்பர்கள் விஷயத்துல வாக்கு கொடுக்குறப்ப, ஜாமீன் போடுறப்ப, இதெல்லாம் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க யோசிச்சு பார்த்துதான் இந்த மாசம் செய்யணும். தனவரவை பொறுத்த வரைக்கும் தடையே இல்லை. சரி, இப்போ விருச்சிக ராசிக்கான சந்திராசுந்தரங்கள் அப்படின்னு பார்த்தா 12:25 காலை 2:30 14:25 காலை 6 மணி வரைக்கும் சந்திராசுரங்கள். விசாக 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 5, 6, 8, 10, 12, 15, 19, 21, 24, 27, 29, 31. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 13, 17, 26, 28, 30. யோக நாட்கள் அக்டோபர் 8, 10. அனுச நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 9, 11, 13, 16, 20, 22, 26, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 14, 18, 27, 29, 31. யோக நாட்கள் அக்டோபர் 9, 11. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 5, 6, 8, 10, 12, 14, 17, 21, 23, 27, 29, 10. அசுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 15, 19, 28, 30. யோக நாட்கள் அக்டோபர் 10, 12. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.